ஹலோ. குட் மார்னிங் அருண். குட் மார்னிங். நீ யார்? எவ்வளோ நேரமாக கால் பண்ணுறது? எடுக்க எவ்வளோ நேரமா? இந்த நேரத்துக்கு ஏன் கால் பண்ணியிருக்கீங்க? இட்ஸ் 4:30 AM அருண். இட்ஸ் டைம் ஃபார் யுவர் ஜாகிங். மார்னிங் ஜாகிங் போவேல இந்த டைமுக்கு. ஞாபகம் இல்லையா, இல்லை மறந்துட்டியா? நான் டெய்லி ஜாக்கிங் போகிறது உனக்கு எப்படி தெரியும்? ஐ நோ எவ்ரி திங் அபவுட் யூ அருண். இது மட்டும் இல்லை, நீ என்ன பண்ணுற, எங்கே போகிற, உன் ஃப்ரெண்ட்ஸ் யார், அவனுங்க என்ன பண்ணுறாங்க, நீ டெய்லி எந்த பாரில் குடிப்ப, என்ன பிராண்டில் குடிப்ப, யார் கூடலாம் குடிப்ப, எவ்வளோ குடிப்ப, இந்த மாதிரி உன்னோட எல்லா அசைவும் எனக்கு தெரியும். சொல்லட்டுமா அருண்? ஓ, ஓகே ஓகே. நீ ராகுல் தானே? ராகுலா? அருண், ராகுல் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரியா சொன்னா ஈஸ் யுவர் ஓன்லி ஃப்ரெண்ட். உன்ன மாதிரியே ஸ்மார்ட், கன்னிங், பெரிய குடிக்காரன். ஆம் ஐ கரெக்ட்? உனக்கு இப்போ என்ன வேணும்? நத்திங் மச். பெருசாக ஒன்றும் கேட்க மாட்டேன். ஒரு சின்ன கேம் விளையாடலாமா? கேம்? எஸ் எஸ், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விளையாடலாமா அருண்? இது ஒரு ஜோக்குன்னு நினச்சிட்டு பேசினேண்ணா. அது ஜோக்கே கிடையாது. இல்லை அருண், இது காமெடி இல்லை. காமெடினா நான் ஏன் உனக்கு கால் பண்ணி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கணும்? என்ன எப்படி தெரியும் உனக்கு? ஏற்கனவே சொல்லிட்டேன். ஐ நோ எவ்ரி திங் அபவுட் யூ அருண். நீ இப்போ யாருன்னு சொல்லனா உன் காலை கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நோ நோ, இட் வில் பி அ வெரி பிக் மிஸ்டேக் அருண். உனக்கு தான் ப்ராப்ளம். சொன்னா கேளு, சீரியஸாக சொல்கிறேன். டோன்ட் டூ இட். திஸ் இஸ் ரப்பிஷ். இட்ஸ் நாட் ரபிஷ் அருண். ஜஸ்ட் டூ as I say. உனக்கு வேறு வழி இல்லை. ராகுல் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் சொல்கிறபடி கேளு, புரிஞ்சுதா? தயவு செஞ்சு என்னை இக்னோர் பண்ணாத. என்ன வேணா இருக்கட்டும், இனி நான் உன்கிட்ட பேச போகிறதில்ல. ஹலோ. அருண், ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ டு டேக் மீ சீரியஸ்லி. நீ என்னை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட. நீ என்ன தப்பு பண்ணன்னு உனக்கு புரியவே இல்லை. எனிவே, வாட்ஸ் ராங் வித் யுவர் பில்டிங் செக்யூரிட்டி? நான் எங்கே தேடி பார்த்தாலும், எவ்வளோ தேடி பார்த்தாலும் அவன் என் கண்ணில் படவே இல்லை. நீ அங்கே தானே நிற்கிற? போய் தேடு, போய் பாரு. ஓகே? ஓ மை காட் அருண், ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங் அபவுட் திஸ். இந்த டைம் நீ ரொம்ப சீரியஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பயமா என்ன? என்ன தப்பு பண்ணன்னு இன்னும் உன்னால் கண்டுபிடிக்க முடியலல்ல? என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ அருண். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிளே அ கேம் வித் யூ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப சீரியஸான கேம். சிம்பிளாகவும் இருக்கலாம் நீ நினச்சா. நான் உன்கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அதுக்கு நீ டப்புன்னு பதில் சொன்னால் மட்டும் போதும். புரிஞ்சுதா? ரெடியா? ஓகே. தட்ஸ் எ குட் பாய். வெரி குட். நான் ரொம்ப சூப்பர். யூ வில் என்ஜாய் டூ. கேம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். உனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இருக்கா? டு யூ பிலீவ் இன் காட்? சொல்லு. கம் ஆன். எங்கே இருக்கீங்க? ஐ எம் நியர் யூ அருண். வெரி வெரி நியர். டோன்ட் பி ஸ்கேர்ட் அருண். நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். நம்ம இன்னும் கேம் விளையாட வேண்டியது பாக்கி இருக்குது. ஞாபகம் இருக்கா? ஆல் ஐ வாண்ட் இஸ் தட் யூ டு ப்ளே வித் மீ.
honestly, okay? ஓகே. So nice of you. But I see நீ ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, உட்காரு, பின்னாடி சேரில் உட்காரு, ஈஸியாக ரிலாக்ஸாக உட்காரு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சிட்டு உட்காரு. ஓகே, தட்ஸ் பெட்டர் அருண். நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காரு, அப்போ தான் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இந்த கேம் வெரி சிம்பிள் கேம். இதுக்கு ஒரு நல்ல டைட்டில் இருக்குது, த கேம் ஆஃப் டெத். என்ன? டோன்ட் கெட் ஸ்கேர்ட் அருண், சிட் டவுன், பயப்படாமல் உட்காரு. அதான் நான் கேம் ஆட ஒத்துக்கிட்டேன்ல, பின்னையே எல்லாரையும் கொல்லுன்னு நினைக்கிறேன். ஐ ஒன்ட் கில் யூ அருண், நாட் அட் ஆல். நம்பு என்ன, ஆன்சர் த ட்ரூத், ஓகே? உண்மையை சொன்னால் ஒன்றும் ஆகாது, புரிஞ்சுதா? குட், வெரி குட். டெல் மீ ஒன் திங் எக்ஸாக்ட்லி அருண், டு யூ கெட் ஸ்கேர்ட்? ஹலோ, ஐ எம் ஹியர் அருண், டோன்ட் வரி, ரிலாக்ஸ். ஏன் இவ்வளோ பயப்படுற? நான் தான் பயப்படணும். பை த வே அருண், ஆர் யூ அலோன் ரைட் நவ்? எதுக்கு சின்ன புள்ள மாதிரி பயந்துக்கிட்டு இருக்க? தனியாக இருக்கியா? எஸ். ஆர் யூ ஷுவர் தட் யூ ஆர் அலோன்? ஆமாம். ஆர் யூ டெல்லிங் த ட்ரூத்? You don't know the guy who's standing right behind you, do you? I was just joking, Arun. Come on, cheer up, man. Don't be scared like a kitten. Actually, I am very happy today, okay? I will tell you a secret. A secret that everyone in this world wants to know. Even you wants to know. உனக்கு அது தெரிஞ்சாவணும்னு நீ நினைப்ப. உன் ஆசை எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். Do you want to know how will you die? Yes. Are you scared, Arun? Are you sure you want to know? நீ எப்படி சாக போறேன்னு உனக்கு தெரியணுமா? எஸ். ஆமாம். ஹலோ ஹலோ, உங்களை நான் ஆஃபீஸ் கூப்பிட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, உங்கள் கிளைண்ட் மிஸ்டர் அருண் அவரோட போஸ்ட்மார்ட்டமில் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பல உண்மைகளை வெளியே கொண்டு வந்திருக்கு. என்ன உண்மை? 3 மாதத்துக்கு முன்னாடி அருணும் ராகுலும் குடிச்சிட்டு காரில் போயிட்டு இருந்தப்போ எதிரில் பைக்கில் வந்த 2 பேரோட மோதி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. பைக்கில் வந்தவங்களோட சேர்த்து ராகுலும் இறந்துட்டான். ஃப்ளாட் வாட்ச்மேன் அருண் வீட்டுக்கு கடைசியாக போனதுக்கப்புறம் தான் அருண் இறந்துருக்கான். அந்த வாட்ச்மேனை கூப்பிட்டு விசாரித்தப்போ கடைசியாக அருண் யார்கிட்டயும் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா சொல்லியிருக்கான். அஃப்கோர்ஸ் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தா, லாஸ்ட் 3 மந்த், அதாவது ராகுல் இறந்ததுலேருந்து 3 மாதம் எந்த ஒரு ஃபோன் காலும் அருணுக்கு வரல, அவனோட லேண்ட்லைன் உட்பட. இது அவன் யூஸ் பண்ண நெட்வொர்க் கம்பெனியோட டீட்டெயில்ஸ். அவன் அப்படி ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணி கடைசியில் அவன் சாகிறதுக்கு காரணமாக இருந்தது வேறு யாரும் இல்லை, 24 மணி நேரமாக அவன் கூடவே இருக்கிற இன்னொரு பர்சனாலிட்டி அருண் தான். எஸ், ஹி வாஸ் அ சீசோஃபெர்னியா பேஷண்ட். தான் உயிர் நண்பனோட இழப்பு, அதனால் வந்த ஸ்ட்ரெஸ், அளவுக்கு அதிகமான ஆல்கஹால், இது ரெண்டுமே அவனுக்கு சீசோஃபெர்னியா வர்றதுக்கு காரணமாக இருந்துச்சு. அந்த டிசீஸ் அவனுக்கு இன்னொரு கற்பனையான ஆளை உருவாக்குச்சு. இதெல்லாம் சேர்ந்து தான் அவனை ஃபைனலி அவனால் தான் அந்த 3 பேர் இறந்தாங்கன்ற ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாவன் அன்றைக்கி நைட்டு அவனுக்கு கால் பண்ணி ஃபாலோ பண்ணுறவங்க தான் அவனை கூப்பிட்றாங்கன்ற அதிர்ச்சியிலே அவன் இறந்துட்டான். ஆனால் அன்றைக்கி அவனை கூப்பிட்டது வாட்ச்மேன் தான். இது அந்த வாட்ச்மேனை விசாரிக்கிறப்ப தெரிய வந்துச்சு. அவ்வளோதான், இந்த கேஸ் இதோட முடிஞ்சிச்சு.